Hello my darling doctors, welcome to the channel. இன்னைக்கு நம்ம grade 12 உடைய chapter 1 பார்க்க போறோம். அதுதான் reproduction in organisms. In the whole textbookலே the easiest of the easiest chapter அப்படினா இந்த reproduction in organisms chapter தான். இப்போ எப்படி grade 11ல ரொம்ப ஈஸியான living world biological classification அப்படின்ற ஒரு பேசிக் பார்த்தோமோ அதே மாதிரி கிரேட் 12ல ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ன்றது த பேசிக் சாப்டர். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் படிப்போன்ற ஒரு ஜிஸ்ட் ஐ வில் டெல் யூ. ஆஃப்டர் தட் நம்ம செஷனுக்கு போகலாம். ஸோ இந்த செஷனில் இல்லை இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் திங் பேசிக்காக ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ரீப்ரொடக்ஷனோட ஸ்டேஜஸ்னால் என்ன, யார் யாரெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணுவா, பிளான்ட்டோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு மைக்ரோபோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், ஒரு அனிமலோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், வாட் ஆர் த வேரியஸ் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜஸ், இதெல்லாம் பார்த்துட்டோன்னா இந்த சாப்டருக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப். ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க? ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம்கான ஒரு இன்ட்ரோ ஸ்லைட் தான் இந்த ஸ்லைட். ஸோ இதில் நம்ம 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்வேஸ் ஐ டெல் யூ, ஐ மேக் ஷுவர் ஐ ஸ்டிக் அப் மை லெக்சர் டு 30 minutes. அந்த 30 minutes ரொம்ப ஃபோக்கஸ்டாக பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. ஸோ தட் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ்னால் என்ன ஆகும்? ப்ராசஸ்னால் என்னன்னா, ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு கண்டினியூ ஆகிற ஒரு ஃபினாமினா பேர் தான் இஸ் அ ப்ராசஸ். ஸோ அப்போ ரீ அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த வேர்டையே நான் இப்போது 2ஆக பிரிக்கலாம். ரீனா என்ன அர்த்தம்? அகெயின். ப்ரொடக்ஷன்னா என்ன அர்த்தம்? டு ப்ரொடியூஸ் சம்திங். அப்போது ரீப்ரொடக்ஷனாக என்ன அர்த்தம்? அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் in which an organism produces young ones. So young ones na enna arthum? ஒரு lion இருக்கு, male lion and female lion is reproducing. அதோட end product என்னது? ஒரு lion cub which is resembling the lion. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான adult, ஓகேவா, ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த அடல்ட் மாதிரியே சிமிலராக இருக்கிற ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே? ஸோ இதுதான் ஆஃப்ஸ்ப்ரிங்னா என்ன அர்த்தம்? குட்டி பாப்பான்னு அர்த்தம். சரியா? ஸோ இன் விச் an organism produces young ones similar to itself. எதனால similar to itself? ஒரு சேம் ஸ்பீஷீஸ் ரீப்ரொடியூஸ் டு கிவ் த சேம் ஸ்பீஷீஸ். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரீப்ரொடக்ஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன அர்த்தம்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அர்த்தம். இப்போ ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு அனிமல் எதுக்காக ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்காக? ஃபார் த கண்டினியூவேஷன்னா தொடர்ந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு, அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அ ஸ்பீஷீஸ், அதாவது ஒரு ஸ்பீஷீஸோட அளவு குறையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பீஷீஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான். இது ஒன்றுமே இல்லை பசங்க. இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் திங். ஸோ இங்கே பார்த்தீங்களா, when you talk about this swan, meerkat, இந்த மீரகேட்ஸ்லாம் வந்து பயங்கர க்யூட். ஸோ அதோட ப்ரிடேட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, இல்லை அது ஃபுட் இருக்கான்னு பார்க்குறது, அதோட பரோஸ் இருக்குல்ல, அதுலேருந்து இப்படி தூக்கி see how nice it is standing. ஸோ எனக்கு அனிமல்ஸ்லேயே மீரகேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் இட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது நம்ம ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ லைஃப் ஸ்பேன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிவிஜுவல்
எத்தனை வருஷம் வாழுதோ அதுதான் அந்த இண்டிவிஜுவலோடைய லைஃப் ஸ்பேன். ஓகேவா? இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து டக்குன்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு, இல்லை ஹியூமன்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, அப்போ அதோட லைஃப் ஸ்பேன் கிடையாது. லைஃப் ஸ்பேனை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சராசரியாக ஹெல்த்தியாக வாழ்கிற ஒரு இண்டிவிஜுவல் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்கிற அந்த டைம் பீரியட் இஸ் கால்ட் ஆஸ் லைஃப் ஸ்பேன். இங்கே இருக்கு இல்லையா, இட்ஸ் கால்ட் ஆஸ் லைஃப் ஸ்பேன். ஸோ ஒரு நீட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கொஷின் நான் எப்படி லிவிங் வேர்ல்டில் இந்த மாதிரி சொன்னேன்னா அதே மாதிரி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வேர்டை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். பிகாஸ் என்ன சொல்லுது, நேச்சுரலான டெத். ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், ஆக்சிடெண்ட்டோ இல்லை அப்நார்மலான ஒரு டிமைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் கிடையாது. இட் இஸ் நேச்சுரல் டெத் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகேவா? அதுதான் லைஃப் ஸ்பேன். இப்போது இந்த லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல, அதை வந்து 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஜுவனைலிட்டி. ஜுவனைலிட்டினா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம் பிறந்துருச்சு, birth of an organism and the stages in which an organism grows. ஒரு organism வளர்றது தான் is juvenility. For example, ஒரு organism is having birth, அதுக்கப்புறம் அப்படியே it starts to grow in, அதுதான் இந்த juvenile stage. குழந்தை பருவம் is called as juvenile stage. Next, maturity. மெச்சூரிட்டினா என்ன அர்த்தம், ஒரு ஆர்கானிசம் மெச்சோர் ஆகுது. எப்போ ஒரு ஆர்கனிசம் மெச்சோர் ஆகுது, இன்கேஸ் அது ஒரு பியூபர்ட்டி அப்போவோ இல்லை வென் இட் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட், அது எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராகுதோ அப்போ அந்த ஒரு ஆர்கனிசம் இஸ் செட் டு பி மெச்சோர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஏஜிங் அண்ட் செனசென்ஸ். செனசென்ஸ்னால் வயசான காலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏஜிங் அண்ட் செனசென்ஸ். ஏஜிங்னா என்ன அர்த்தம், ரீப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னது, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் 50s, இது ஹியூமன் பற்றி சொல்கிறேன், அனிமல்ஸ்க்குமே அப்படி தான். ஸோ ஆஃப்டர் 50s என்ன ஆகும், செனைலிட்டி. செனைலிட்டின்னா என்னது, ரொம்ப முதியவர்கள் சொல்கிறாங்க, தட்ஸ் கால்ட் செனைலிட்டி. ஓகேவா? ஸோ ஏஜிங் இஸ் ப்ரோக்ரெசிவ். ப்ரோக்ரெசிவ்னா இப்போ இன்றைக்கி எனக்கு ஒரு ஏஜ்னா நாளைக்கு for me that age plus 1 day, correcta? So this aging is a progressive process and it is deteriorating. Deteriorating na enna artham, human body nu vechukkonga alla irukra organs la romba weak aayrum, so that is deteriorating. Okay va? Next, the terminal na final, irreversible. Irreversible na ipo ஒரு செனைலாக இருக்கிறவங்க தே கேனாட் கோ பேக் டு ஜுவனைல், கரெக்டாக? அதனால இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ் ஆஃப் ஏஜிங் இஸ் கால்ட் அஸ் செனசென்ஸ். அவ்வளோதான். ஸோ ஏஜிங்கும் செனசென்ஸும் ஒன்று தான். இதில் எப்படி கம்பேர் பண்ணி சொல்ல வராங்கன்னா, செனசென்ஸ்னு ஒரு பீரியடுக்கு வந்துச்சுன்னா இட் கேனாட் கோ பேக் டு த ஏர்லி பீரியட். ஸோ அதுதான் ஏஜிங் அண்ட் செனசென்ஸ். நெக்ஸ்ட்டு டெத்து. ஸோ டெத் என்னது, நேச்சுரலான ஒரு டெத்து. நைட்டு தூங்கிட்டே இருந்தாங்க, மார்னிங் என்ச்சா தே ஹவ் கான். ஓகேவா? தட் இஸ் நேச்சுரல் டெத் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். சரியா? இதுதான் 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரீப்ரொடக்ஷனுடைய இம்பார்ட்டன்ட் சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். என்னது, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ். கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஸ்பீஷீஸ் அதோட ஸ்பீஷீஸோடைய ஜெனரேஷனை இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஓகேவா? ஸோ இந்த பேரண்ட் ஜெனரேஷன் இஸ் ஜென்ரேஷன் 1, ஆஃப்ஸ்ப்ரிங்கோட ஜென்ரேஷன் ஜெனரேஷன் 2, அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் போடுற குட்டியோட ஜெனரேஷன் இஸ் ஜென்ரேஷன் 3, அப்படியே இட் கோஸ். கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது, ஒரு ஸ்பீஷீஸோடைய அந்த ஜெனரேஷன் இருக்குல்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா continuity of the species. So what is continuity of the species? இது reproduction உடைய important advantage. என்னது, ஒரு species உடைய generation continue ஆயிட்டே இருக்கு, there is no extinction of the species, அதனால தான் continuity of the species அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், population organization அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு ஸ்டேபிளான பீரியட் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, அந்த ஸ்பீஷீஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த கம்யூனிட்டி ஆஃப் ஸ்பீஷீஸில் எல்லாமே இருக்கும். ஜுவனைல் ஸ்பீஷீஸ் இருக்கும், ஒரு ரீப்ரொடக்டிவ்லி ஸ்டேபிளான ஸ்பீஷீஸாக இருக்கும், சனைல் ஸ்பீஷீஸாக இருக்கும், இல்லை உடனே இன்னொரு கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில் டெத் ஆகிற ஸ்பீஷீஸ் ஆஃப் இருக்கும். எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். எப்போ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும்னா ஒரு ஸ்பீஷீஸ் ரொம்ப ஸ்டேபிளாக ரீப்ரொடியூஸ் பண்ணப்போ தான் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? பாப்புலேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ பாப்புலேஷன் ஆர்கனைசேஷன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஸ்பீஷீஸோடைய ஒரு கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் அந்த பாப்புலேஷனில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேனில் உள்ள ஸ்பீஷீஸுமே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வேரியேஷன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரீப்ரொடக்ஷனுடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டே என்னென்னா வேரியேஷன். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த வேரியேஷன்? இப்போ என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட அப்பா இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னோட ஜெனட்டிக் மேக்கப் என்ன? ஹாஃப் ஆஃப் மை மதர், half of my father. So எனக்கு I am not exactly like my mother nor I am exactly like my father. So how am I? I am a mixture of both of these individuals. So எனக்கு there is a variation. இப்போ my generation, right, when I have my offspring, it will be half of my husband, half of me. கரெக்டா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வேரியேஷன் நடக்குது. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இப்போ ஜெனட்டிக்கான என்னோட சிமிலர் மேக்கப்லேயே மை சைல்டு கேனாட் பி. இப்போ உங்கள் அம்மாவோட ஜெனட்டிக் எக்ஸாக்ட் 100% யூ கேனாட் பி. கரெக்டாக? சம்டைம்ஸ் சொல்லுவாங்களே, உங்கள் அம்மா இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க, நீ பார்த்தா இவ்வளோ ஷார்ட் டெம்பர்டாக இருக்க. தட்ஸ் த வேரியேஷன். வேரியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன், இன் கேஸ் ஆஃப் பாடி சைஸ், இன் கேஸ் ஆஃப் ஹேர் growth, எல்லாமே is variation. How variation is possible? Only because of sexual reproduction. So sexual reproduction nala there is a variation. So idhu இந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க. Next, and this is very important, evolution. So ஒரு species reproduce பண்ணிட்டே இருக்கறனால தான் there is evolution coming on. கரெக்ட்டா? இப்போ நம்மளோட ancestors-லாம் என்னது? Primates, right? Chimpanzees. So chimpanzees are our ancestors. So only chimpanzees kept on reproducing. அதுலன்னா early man, stone age man அந்த மாதிரி வந்தோம்ல. ஸோ ஒரு ஆர்கனிசம் கண்டினியூஸாக ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இட் கிவ்ஸ் டு நியூ ஸ்பீஷீஸ். அதாவது இட் கோஸ் த்ரூ எவல்யூஷன் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், லைஃப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய எர்த்தில் உள்ள ஆர்கனிசம்லாம் இருக்கணும். எர்த்தில் ரொம்ப வெஜிடேஷன் சர்வைவ் ஆகணும், அதில் இருக்கிற ஆர்கனிசம்லாம் சர்வைவ் ஆகணும்னா என்ன ஒரு முக்கியமான திங் பண்ணணும்? தீஸ் ஆர்கனிசம்ஸ் ஷுட் ரீப்ரொடியூஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பிளான்ட்டில் எந்த மாதிரியெல்லாம் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், first point, a single parent is involved in a uniparental condition. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பேசிக்கான ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி தான் இங்கே பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் அன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா, ஒரே ஒரு பேரண்ட் இருக்குது, அந்த பேரண்ட் இஸ் கிவிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அமீபா இருக்குது. இப்போ இந்த அமீபா ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது. அப்போ என்னாகும்? இட் ரீப்ரொடியூசஸ் ஏசெக்ஷுவலி த்ரூ பைனரி ஃபிஷன். அப்போ இதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் மேக்கப் இருக்கும். தெர் இஸ் நோ, இப்போ இந்த அமீபா இஸ் அ மதர் அமீபா. ஓகேவா? ஸோ அமீபாக்கு தெர் இஸ் நோ ஜெண்டர். ஜஸ்ட் பிகாஸ் இந்த அமீபா பைனரி ஃபிஷன் போய் தெர் இஸ் 2 daughter cells, யூ கால் திஸ் டு பி மதர் அமீபா. அப்போ இந்த அமீபா வில் அண்டர்கோ பைனரி ஃபிஷன். And what is it producing? 2 daughter amoeba. அப்போ இதில் எத்தனை பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு? there is hardly a parent, only one parent. கரெக்டா? அப்போது இந்த மாதிரியான ஒரு asexual reproduction which is involving only one parent is called as uniparental. இப்போ ஹியூமனோட ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து பைபேரண்டல். கரெக்டா? ஒரு
ஒரு கேட்டோட ரீப்ரொடக்ஷன் இஸ் பைபேரண்டல். பட் இந்த மாதிரியான லோவர் கிரேட் ப்ரிமிட்டிவ் ஆர்கனிசமோடைய ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்வேஸ் யூனிபேரண்டல். அதாவது எந்த ஒரு அனிமல் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்டிங், பைனரி ஃபிஷன், ஸ்போருலேஷன் இந்த மாதிரிலாம் அண்டர்கோ ஆகுதோ அந்த அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே இஸ் யூனி parental kind of reproduction. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான asexual reproductionல gametes are not found, meaning to say that இப்போ ஹியூமனுக்கு male gamete is a sperm, female gamete is an egg. அப்போ one gamete fuses with the other gamete to form the zygote. Correcta? Appo this is happening in case of sexual reproduction, but in asexual reproduction that is not at all happening. Enna nadakudhu? Genetic makeup அப்படியே ஒரு generation. இப்போ இந்த daughter amoeba again it will become matured and it will give to 2 more amoeba, so totally 4. கரெக்டா? ஸோ இதை தான் சொல்ல வராங்க. ஸோ தேர் இஸ் நோ கேமீட். கேமீட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. only when meiosis happens, அதாவது only when reduction division happens, what happens? There is a formation of gamete. Mitotic division, binary fission, amitotic division இதெல்லாம் நடக்கும்போது there is no gamete formation. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னது? this is an important point. Daughter organisms are genetically similar. என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த மதர் அமீபா எப்படி இருக்கோ இந்த மதர் அமீபா மாதிரி தான் இதோட டாட்டர் அமீபேவும் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இட் இஸ் ஜெனட்டிக்கலி சிமிலர். ஸோ இதோட ஜெனட்டிக் மேக்கப் எப்படி இருக்கோ இதோட ஜெனட்டிக் மேக்கப்பும் இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த ஸ்லைடு நம்ம என்ன பார்த்தோம்னா we spoke about asexual reproduction. asexual reproductionோட characteristics பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே when you talk about this euglena, there is a paramecium, next hydra. hydra it undergoes budding. see ஒரு ஸ்பெசிஃபிக்கான parent hydra, mother hydraலேருந்து எவ்வளோ budding is happening. ஸோ அப்போ இந்த daughter எல்லாமே it is genetically similar to the parent hydra. ஸோ இதுதான் asexual reproductionோட பேஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஷன் பற்றி சொல்ல வராங்க. இதுக்கு முன்னாடி நான் asexual reproductionை ஃபிஷன்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஸ்டில் ஹியர் ஃபிஷன்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் asexual reproduction நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஸோ டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் பாடி into 2 or more daughter individuals. So ஒரு parent body இருக்கு, அந்த parent body divide ஆகுது. divide ஆகும்போது it is getting 2 daughter individuals or more daughter individuals. So இந்த kind of reproduction is called as binary fission, which is a type of asexual reproduction. ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா பைனரி ஃபிஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. யூஸ்வலாக ஃபிஷன்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேரண்ட் இட் இஸ் டிவைடிங் டு கிவ் டு தி டாட்டர் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிஷன். இப்போ ஃபிஷனில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பைனரி ஃபிஷன், அதாவது ஒரு பேரண்ட் ரெண்டாக டிவைட் ஆகிறது இஸ் பைனரி ஃபிஷன். அதே பேரண்ட் இப்படி லாங்கிடியூடினலாக டிவைட் ஆகுது லாங்கிடியூடினல் ஃபிஷன். இப்படி டிரான்ஸ்வர்ஸாக டிவிஷன் ஆகிறது டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன். ஸோ பைனரி ஃபிஷன்லேயே there are different kinds of binary fission. ஃபிஷனோடைய ஒரு டைப் இஸ் பைனரி ஃபிஷன். ஓகேவா? மல்டிபிள் ஃபிஷன் ஒன்று இருக்குது. மல்டிபிள் ஃபிஷனில் 2 டாட்டர் செல் இருக்காது, அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டாட்டர் செல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ரிமெம்பர் ஃபிஷன் இதில் binary fission, multiple fission. Binary fission la you have transverse fission, longitudinal fission. Multiple fission la you have sporulation. அந்த மாதிரி நிறைய type of fission reaction. Next, இப்போ binary fission அப்படின்னா என்னன்னா division of the parent. This is very important. Too small, nearly equal sized. இப்போ this is the parent amoeba. இப்போ இந்த parent amoeba is dividing into what? 2 daughter cells. கரெக்டா? அப்போ these 2 daughter cells are nearly equal in size. ஸோ யூஸ்வலாக ஒரு பைனரி ஃபிஷன் நடக்கும் போது ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடக்கும்.
அதுக்கப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்கும். இப்போ கேரியோகைனசிஸ்க்கும் சைட்டோகைனசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம்னா, கேரியோ அப்படின்னா இட் இஸ் நியூக்ளியஸ், சைட்டோ அப்படின்னா இட் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இண்டிவிஜுவலில் when nucleus divides that's called as karyokinesis. Karyo அப்படின்னா nucleus, kinesis தான் division. So nuclear division is called as karyokinesis. Cytokinesis, cytona cytoplasm, kinesis na division of the cytoplasm which is cytokinesis. Okay வா? லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா, புரோட்டோசோவன்ஸ், பிளெனேரியன்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் விச் வில் அண்டர்கோ ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபிஷன்லேயே ஐ டோல்ட் யூ there is one kind of fission which is a multiple fission. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அர்த்தம்னா, டிவிஷன் ஆஃப் த பேரண்ட் into many small daughter individuals is called as multiple fission. அதாவது ஒரு parent dividing into two is called as binary fission. ஒரு parent dividing into how much ever the thing is possible is called as multiple fission. இப்போ multiple fission எப்படி நடக்குதுன்னா, ஒரு அமீபா இருக்கு, அமீபாக்கு சூட்டபிளான கண்டிஷன் இல்லாமல் இருக்குது. மீனிங் டு சே தட் தெர் இஸ் அன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கப்போ என்ன ஆகும்னா, ஒரு மதர் அமீபா அதை சுற்றி ஒரு புரோட்டீனேஷியஸ் லேயர் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, திஸ் புரோட்டீனேஷியஸ் லேயர் ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால இந்த அமீபாக்கும் ஒன்றுமே ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சிஸ்ட். இல்லாட்டி இதுக்கு ஒரு இன்னொரு டேர்ம் இருக்குது விச் இஸ் கால்ட் as encapsulation. Okay, this is called as encapsulation. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஒரு அன்ஃபேவரபிளான கண்டிஷனில் இப்படி என்கேப்சுலேட் ஆயிருச்சு இந்த மாதிரி. ஸோ உள்ளே என்ன ஆகும், தெர் இஸ் ரிப்பீட்டட் பைனரி ஃபிஷன் ஹேப்பனிங். ஓகேவா? ரிப்பீட்டடாக ஃபிஷன் ஹேப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் டாட்டர் அமீபே இன்சைட் திஸ். நிறைய டாட்டர் அமீபா இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வென் சிச்சுவேஷன் டர்ன்ஸ் டு பி ஃபேவரபிள். ஃபேவரபிள்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு அமீபாக்கு 35 டிகிரி செல்சியஸ் வேணும்னா, ஒரு ரொம்ப மழை காலம் இட் இஸ் 19 டிகிரி செல்சியஸ். ஸோ அமீபா கேன் நாட் ரீப்ரொடியூஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் அது என்கேப்சுலேஷன் ஆகும். அப்போது when the situation turns to be favorable என்ன நடக்கும், amoeba will undergo encapsulation and டக்குன்னு it will undergo sporulation. meaning to say that அந்த ஸ்போர் எல்லாம் பிரேக் ஆகும். அந்த சிஸ்ட் வால் இருக்குல்ல, this is cyst wall. this is the cyst wall. இந்த cyst wall அப்படியே டப்புன்னு பிரேக் ஆகி there is a lot of young amoeba. So ஒரு young amoeba-லையும் there is a spore case which is surrounding by it. because எப்படி இதுக்கு வெளியில் there is an cysto, அந்த மாதிரி உள்ள there is a spore wall which is surrounding the amoeba. So this kind is called as multiple fission or encapsulation. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரைட், என்கேப்சுலேஷன் or encystation, whatever. okay va? So இப்போ what I'm going to do is it is like almost 23 minutes. இன்னொரு ரெண்டு கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். so that let's be clear with what is the basics of asexual reproduction. okay va? so இப்போ encystation ஒரு கான்செப்ட் பார்த்துடலாம். sporulation இன்னொரு கான்செப்ட் also we will see to it. okay, first is encystation. இப்போ தான் நான் சொன்னேன் கரெக்டாக. என்சிஸ்டேஷன் என்னது, அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸோ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்வாயன்மெண்டல் கண்டிஷன் ஒரு அமீபாவை இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனிசமை ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் தடுக்குதோ, தட் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், தட் கைண்ட் ஆஃப் என்வாயன்மெண்டல் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் அன்ஃபேவரபிள் condition. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அமீபா withdraws its pseudopodia.
அமீபா இருக்கும், நல்ல பெரிய பெரிய சூடோபோடியா இருக்கும். வாட் இஸ் ஹேப்பனிங்? இட் இஸ் withdrawing. இப்போ என்ன ஆகும்? இப்படி இருக்கிற அமீபா இட் இஸ் withdrawing its pseudopodia, நல்ல காம்பேக்டாக குட்டியாயிரும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? And it secretes a 3-layered hard covering. So 3-layered hard covering. So இதான் இதோட 3-layered hard covering. 1 2 3 3-layered hard covering. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? This phenomena is called as encystation. ஓகேவா? So next encystation ஓட next step is what called as sporulation. So sporulation என்னன்னா when favorable conditions written அப்படின்னா என்ன நடக்கும்? Favorable condition, a condition where an amoeba can reproduce. So that is called as favorable condition. So favorable condition அப்போ என்ன ஆகும்னா the encysted amoeba divide by multiple fission. So multiple fission, இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் we saw, right? What is the multiple fission? This whole procedure is called as multiple fission. அப்போ என்ன நடக்கும்? Many minute amoeba is formed. So இந்த minute-ஆன baby amoeba-க்கு இன்னொரு biological term இருக்கு, which is pseudopodospores, because குட்டி குட்டி ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி ஸ்போர்ஸ்க்கும் there is a false feet, அதனால pseudopodia pores, குட்டி குட்டி daughter amoeba. Okay, the cyst wall bursts out. So cyst wall என்ன நடக்கும்? இதுக்கு இந்த cyst wall will burst ஆகி there is a daughter amoeba. So this phenomena is known as sporulation. So உங்களோட board examsக்கும் சரி, these are all few short answer question. So define sporulation, what are the kind of fission reaction, binary fission, multiple fission, இதெல்லாம் ஜென்ரலாக கேட்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்லி when you have your midterm exams, right, like or your weekly test, இந்த மாதிரி இந்த சாப்டர்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. If you want, you can just take a screenshot of it, because இப்போ தான் I taught you what is it. Encystation, அதுக்கப்புறம் multiple fission, burst will open, again this will grow, again unfavorable condition, encystation, multiple fission, spore will burst. Okay va? Next we'll talk about budding. Okay va? இது ஒரு சூப்பரான கான்செப்ட். We will learn what is a budding. ஓகே, ஸோ budding அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம்லேருந்து ஒரு பட் ஃபார்ம் ஆகிறது இஸ் கால்ட் அஸ் budding. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா இல்லாட்டி ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்னா என்னது? Saccharomyces cerevisiae, Baker's yeast. So what is the formation of what is the function of yeast? To make a product undergo fermentation, correct? So that is yeast. So இப்போ இந்த ஈஸ்ட் என்ன ஆகும்? இட் undergo budding. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா இந்த ஈஸ்ட் அப்படியே there is a outgrowth of a small bud, and in the bud there is a specific nucleus and certain nuclear organelles. அதுக்கப்புறம் it gets detached from the parent body. Okay va? So formation of a daughter individual from a small projection என்ன அர்த்தம்? So formation of a daughter from a small projection, ஒரு குட்டி projection. So this is called as budding. Example, Scypha is a sponge, Hydra, yeast. Okay, so in the specifically in terms of poriferans another pore bearing organisms. So bearing, so இந்த மாதிரி poriferans-ல என்ன நடக்கும்னா, there is an internal bud being produced. Can you see this internal bud? குட்டி குட்டியா, these are spicules. Okay, these are spicules. Spicules-னா என்ன அர்த்தம்னா, thorny substances which will protect it. Okay, and these are called as gemmules. So these are the gemmules and these are the spicules. Okay, and this kind is formed, and what is happening, either will give rise to a new plant. So example, spongilla, Euspongia,
Okay, euplectella, there are so many different kinds of sponges, poriferans. Okay va, so this is called as budding. Okay va, so ipo budding pati paathom. Budding na enna artham, there is a formation of daughter individual eppadi through buds, that's called as budding. Okay, ipo nama இந்த செஷனோடைய லாஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம், which is spore formation, very important type of asexual reproduction. So asexual reproduction na என்னன்னு பார்த்தோம். Then we spoke about what is a binary fission, what is a multiple fission, what is sporulation, what is budding. இப்போ இந்த செஷனில் we'll talk about what is spore formation. So spores are propagules which germinate to produce new individuals. Okay va, so propagules அப்படின்னா என்னன்னா medium, it is a medium through which or a new organism is produced, or a medium through which a new organism is produced is called as spores, sporulation. So I mean spore formation. So there are several kinds of spores. So ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கானிசம் நிறைய விதமான ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் as a result of its asexual reproduction. So what are the different kinds of spores? Zoospores, meaning to say that in case of Chlamydomonas, zoospores, see motile spores, meaning to say that they have flagella. So fresher these spores will move in the water, and you have the gonidiospores. See, these are thick walled spores. So each of these spores will fall on the ground to perform the action of growth. Okay va, so இந்த மாதிரி different oidiospores இருக்கு, chlamydospores, see oidiospores, conidiospores. So these are the different types of spores. So இதுக்கப்புறம் நம்ம இன்டென்சிஃபைடாக ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம படிப்போம்ல, அப்போ ஐ வில் டீச் யூ. இதெல்லாம் இப்போதைக்கு நாட் அன் இம்பார்ட்டன்ட், நம்ம இப்போ புக்கு என்சிஆர்டி ஓரியன்டாக தான் போவோம், பட் ஐ ஹாவ் அ லாட்ஸ் டு டெல் யூ outside the textbook. சரியா, அப்போ அந்த டைமில் we will learn about what are the characteristics of each spores and ஏன் each of the organism is forming this kind of spores ன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ என்ன பசங்களா, இந்த செஷன் ஹாஃப் அன் ஹவரில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் பைனரி ஃபிஷன், அதோட டைப்ஸ், ஸ்பெசிஃபிக்காக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் இது ஒரு சூப்பரான டாபிக், we will start with regeneration, அப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ until then stay tuned and bye bye.